ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு another வீடியோ. ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஃபேன்ஸ் சத்து அதிகமாக இருக்குது, அதனால தான் ஆஃப் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். என்னடா ஏற்கனவே 2-3 வாட்டி இதை பற்றி பேசிட்டீங்களே, அப்புறம் என்னென்ன இதை பற்றி பேச போகிறீங்க, அப்படி என்ன இருக்குது திவ்யா சத்யராஜ் பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் நினைக்கலாம். பட் கண்டிப்பாக ஒரு சூட்சமம் இருக்குது. திவ்யா சத்யராஜ் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒரு சூட்சமம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பிடிச்சிக்கிட்டேன். அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து கொண்டாந்து சேர்க்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ. எஸ், தளபதி ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணார், இங்கே டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு போட்டி தான் இருக்கே ஒழிய வேறு எந்த கட்சிகளுக்கூடையும் போட்டிகள் கிடையாது. அதாவது எந்த கட்சியும் நம்ம வந்து கன்சிடரே பண்ணலை அப்படின்றது தான் அதற்கு மேட்ரே. புரியுதுங்களா? அப்போ இந்த ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணும்போது தளபதி யாரை மனசில் வச்சு டிக்ளேர் பண்ணுறாருன்னா, இப்போதைக்கு திமுகவுடைய முகமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை. ஓகேங்களா? ஸோ திமுக அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள், இதுக்கு முன்னாடி கலைஞர், இப்போ ஸ்டாலின். ஸோ பட் இவங்க திவ்யா சத்யராஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மெயின் அஜெண்டாவே அந்த ஸ்டாலின் வர்சஸ் தளபதி அப்படின்ற அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு தளபதி வர்சஸ் உதயநிதி, மீன்ஸ் உதயநிதி வர்சஸ் தளபதி அப்படின்ற அந்த ஒரு நரேஷனுக்குள்ளே அவங்களோட மோட் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வேலை தான் கொண்டு போகுது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ இந்த ஸ்பீச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ திமுகவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே அப்பா மகன் சண்டை விரிசல் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்குது. அது வந்து இப்போ திமுகவில் மட்டும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் மட்டும் இல்லை, இப்போ பிஎம்கே பாமகலையும் மாநாட்டில் உட்காந்து மாங்காமணியோடைய மண்டையை அவங்க அப்பாவே பொழந்துட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி ஒரு ஓப்பன் பப்ளிசிட்டி இங்கே டிஎம்கேல இல்லைனாலும் அப்பாவுடைய அழைப்பை ஏற்காமல் நிறையா நிகழ்ச்சிகளுக்கு போகாமல் இருக்க உதயநிதி ஸ்டாலின் எல்லாருக்கும் தெரியும். அது இத்தனைக்கும் ஜூனியர் வீடனா அந்த ஜூனியர் வீடனில் நியூஸாகவே போட்டாங்க. அவருடைய ஒரு பாராட்டு விழாவுக்கு கூட டயத்துக்கு போகிறதில்ல, ரொம்ப லேட்டாக போகிறாரு அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் யார் மேலேன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தான் திமுகவில் அவர் இளைஞராக இருந்தாலும், இன்றைக்கி என்ன தான் ஒரு டெபுட்டி சிஎம்மாக இருந்தாலுமே கூட விஜய் அவர்களுடைய வருகைக்கு அப்புறமா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வரவேற்பும் தனக்கு இல்லையே, தனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இத்தனை வருஷம் நம்ம ஆட்சியில் இருந்தும் நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற அந்த மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் உதயநிதி அவர்கள் மனசில் 100% இருக்குது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதற்கு அவர் என்னவா பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தகப்பனையும் இப்போ வில்லனாக பார்க்குறாரு. அதான் இங்கே பிரச்சனையே. அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன தான் டெபுட்டி சிஎம்மாக இருந்தாலும் இப்போ எலெக்ஷனில் 2026 அப்பாவுக்கும் தளபதிக்கும் தானே போட்டி மாதிரி வருது. நம்மளை வந்து ஒரு பார்ட்டாகவே கன்சிடர் பண்ணலையே, நம்மளை ஒரு பொருட்டாகவே கன்சிடர் பண்ணலையே அப்படின்ற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி தன்னை தளபதி கூட கம்பேர் பண்ணி பேச விடுறதுக்கான ஆட்களை தன்னுடைய லிஸ்ட்டில் வந்து அவர் சேர்த்துக்கிட்டு வர்றாரு. ஸோ அப்படி சேர்க்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த திவ்யா சத்யராஜ் அவர்கள். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், திவ்யா சத்யராஜ் வந்தவொடனே அவங்க டார்கெட் பண்ணது தளபதி பற்றி. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு கட்சிக்குள்ளே வர்றீங்க அப்படின்னும் போது உங்களுடைய கட்சி பெருமையை நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சொன்னால் தான் நீங்கள் உங்கள் கட்சியை வளர்த்து கொண்டு போக முடியும் ஒழிய இன்னொருத்தரை டார்கெட் பண்ணுறது மூலிமா உங்கள் கட்சியை எப்படி வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி படித்த, அதுவும் டாக்டர் படித்த திவ்யா சத்யராஜுக்கு ஏன் தோணலை அப்படின்னா, அவங்க கொடுத்தக்கூடிய அஜெண்டாவே நீங்கள் கட்சியில் வந்து உங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் தளபதியை பேசுகிறது தான், தளபதியை மட்டம் தட்டுறது தான் அப்படின்றது தான். அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஆக்டர் டு ஆக்டர்ஸில் நிறைய இடத்துல கம்பேரிசன் பண்ணிட்டு வராங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே போட்டிருந்தேன். திவ்யா சத்யராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையிலேருந்து ஒரு கேள்வி வருது, உங்களுக்கு அஜித்தா விஜயா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அஜித் தான் மிகவும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எந்த மாதிரி மோடில் சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து ரொம்ப குடும்பத்தை அரவணைக்கக்கூடியவர், அஜித் வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர், அஜித் வந்து ரொம்ப நல்லவர், நிறையா பேருக்கு உதவி செய்கிறவர், அதை செஞ்சுட்டு பப்ளிசிட்டி பண்ணிக்காதவர். புரியுதுங்களா? இப்படி பல விஷயங்களை அஜித் மேலே வச்சுட்டு அதனால் எனக்கு அஜித் தான் பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து
முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தளபதி மேலே எல்லா பயல்களுமே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, எல்லா பயல்களுமே ஒரு கேள்விக்குரிய கேள்வி என்னென்னா, தன்னுடைய அப்பா அம்மாவே ஒழுங்காக மதிக்காதவர், இவர் வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாரையும் மதிப்பார் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா குடும்பம் பக்கத்தில் இல்லை, பொண்டாட்டி பக்கத்தில் இல்லை, பிள்ளைங்க பக்கத்தில் இல்லை, குடும்பத்தையே பார்க்காதவர் வந்து தமிழ்நாட்டு மக்களை பார்க்க போகிறாரா அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. இல்லைன்னா அஃப்கோர்ஸ் இவர் வந்து எங்கேயாவது ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு, இல்லைன்னா வந்து இந்த கல்யாணத்துக்கு போகிறாரு அப்படின்னா உடனே அதை எடுத்துக்கிட்டு பெரிய லெவலில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான அரசியலை மட்டும்தான், இந்த மாதிரி ஒரு விமர்சனம் மட்டும்தான் தளபதி மேலே வைக்க முடியும் ஒழிய அவருடைய அரசியல் நகர்வுகளை கொடுத்து இவங்களால எதுவுமே பேச முடியாது. இப்போ அவர் வந்து வெளியில் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வெளியில் வந்தால் அவர் வந்ததுக்கப்புறமா ஏன் இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ வெளியில் வாங்கடான்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க, வந்தால் இப்படி பேசுகிறீங்க. வெளியில் வராமல் இருந்தால் வீட்டுக்குள்ளேயே இருந்து பண்ணது பண்ணையார் அரசியல் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாலும் அவருடைய அரசியலுடைய அந்த ஒரு விஷயத்தை எடுத்து மக்கள் முன்னாடி வச்சு அவரை டிஃபேம் பண்ண முடியாமல் இவர்கள் எடுக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டு தான் யூத் அப்படின்ற இந்த இளைஞர்களை பிரித்தாழக்கூடிய ஒரு சூழ்ச்சியை பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சூர்யா அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வரலாம், அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது, இவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க. ஏன்னா சூர்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு அவர் வந்து பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்குறாரு, அதனால் அவருக்கு வந்து அரசியலில் வந்து இறங்கிறதுக்கு தகுதி இருக்குது. அப்போ விஜய் என்ன பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து திவ்யா சத்யராஜ் வைக்கிறாங்க. பட் அவங்க 2-3 வருஷமாக கோமாவில் இருந்தாங்களா இல்லைன்னு நமக்கு தெரியாது. அதாவது மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே தன்னால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ இவங்க கேட்குற மாதிரி இவர் அகரம் ஃபவுண்டேஷன் வச்சுருக்க மாதிரி தளபதி அவர்கள் தனியாக ஒரு சொந்த ஸ்கூலே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார் ஓசூர் பக்கத்தில் அப்படின்றது எல்லாரும் எடுத்து சொன்னது தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்றத மக்கள் இயக்கமாக இருக்கும்போது வெளியில் கொண்டு வராமல் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். பட் அரசியலுக்குள்ளே இறங்கணும் அப்படின்னு நுழையணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா அவருடைய செயல் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து தெரிகிற மாதிரி செய்யப்பட்டது. அதில் ஒரு முக்கியமான விஷயம்தான் 10th ஸ்டாண்டர்ட் +2 ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்ரிஷியேஷன் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினார். ஸோ அது லாஸ்ட் இயர் நடத்தினார், அதுக்கு முன்னாடி நடத்தினார், இப்போ இனி அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இனி வரும் காலம் எல்லாமே. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புகளை எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீட் குறித்து பேசுகிறதா இருக்கட்டும், எது மக்களுக்கு தேவையோ எது மக்களுக்கு தேவை இல்லையோ அந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கூடிய பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் தளபதி வந்து செஞ்சிருக்கார் அப்படின்றது திவ்யா சத்யராஜுக்கு தெரியுமா தெரியலன்றது நமக்கு தெரியல. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க தான் அரசியலுக்குள்ளே வரணும், இவங்க அரசியலுக்குள்ளே வர தகுதி இல்லை அப்படின்னு திவ்யா சத்யராஜ் எதன் அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இவங்க பண்ணுற வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பக்கம் சூர்யா ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா உடனே பார்த்தியா நம்மளுடைய ஆக்டரை பற்றி இவங்க சூப்பராக பேசுகிறாங்க, அப்போ திமுகவில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை இந்த பக்கம் அஜித் ஃபேன்ஸ் கிட்ட சண்டை மூட்டி விடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப சீப்பான ஒரு பாலிடிக்ஸை இந்த மாதிரி படித்த ஒரு இளைஞி எடுத்து பேசுகிறது அப்படின்னும் போது தான் நமக்கு வந்து எந்த அளவுக்கான ஒரு கேவலமான அரசியல் சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னா, உங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது புரட்சி, அவருக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா அதான் கொடுத்துருக்கோம், புரட்சி தமிழனா சத்யராஜ் அப்படி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு புரட்சியை பற்றி படத்தில் பேசக்கூடிய நபர், எம்ஜிஆரோட ஒரு தீவிர பக்தர்னு சொல்லிப்பார் தன்னை, மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது பெரியாரிசை பேசக்கூடியவர் அவர். ஸோ இப்படி எல்லாம் தெரிந்த ஒருவர் உங்களை இந்த அரசியல் களத்தில் இறக்கி விட்டுட்டு இப்படி நீங்கள் பேசணும், இந்த அளவுக்கு நீங்கள் வந்து விஜய் தாக்கி பேச வேண்டிய ஒரு அவசியம் வருது அப்படின்னும்போது அது நமக்கு தேவையில்லைமா, அது சரியில்லை. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒருவர் வந்து இறங்கும்போது, அதுவும் தமிழனாக ஒருத்தன் வந்து இறங்கும்போது அவனை நம்ம வந்து இந்த மாதிரி பேசுகிறது, அவரை இந்த மாதிரி வந்து இழிவுபடுத்துறது சரியாக இருக்காது. நீ இதை செய்யாத அப்படின்னு அவங்க அப்பா வார்ன் பண்ணியிருக்கணும். பட் அதை பண்ணாமல் இந்த லெவலில் அவங்கள இறங்கி பேச விடுறாங்க அப்படின்னா, அப்போ இவர்கள் எல்லாமே நம்ம எல்லார்கிட்டேயும் இது வரைக்கும் காலங்காலமாக போய் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எத்தனை நடிகர்கள் எடுத்துங்க, நீங்கள் எத்தனை நடிகர்கள் வராங்க, வந்த நடிகர்கள் எல்லாமே இன்னொரு ஒரு கட்சிக்கிட்ட போய் சரண்டர் ஆயிடுறாங்க அப்படின்னாவே அவங்க எல்லாமே அப்போ நம்மளை ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் என்ன புரட்சி தமிழன் போட்டால் என்ன, இல்லை புரட்சி கலைஞர்னு போட்டால் இல்லை, என்ன போட்டால் என்ன, அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாடக இப்போ ஏன் நடிகர்களை நம்பாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா, இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு டவுட் வருதுல்ல. ஆனால் தளபதி இதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஒரு கேள்வி கேட்டபோது, நான்
முதலமைச்சர் ஆனால் முதலமைச்சராக நடிக்க மாட்டேன் அப்படின்ற அந்த விஷயத்தை என்றைக்கோ அவர் தெளிவாக சொல்லிட்டார். அதனால தான் அவர் அரசியல் களத்தில் இறங்கும்போது தன்னுடைய முழு கமிட்மெண்ட்டும் இந்த அரசியல் களத்தில் இருக்கணும் அப்படின்றனால தான் மிகவும் நேசித்து வளர்ந்து வந்த தன்னை திரையில் பார்த்து கொண்டாடும் அத்தனை கோடி இளைஞர்கள் மனசில் கஷ்டமே ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நான் படத்தில் இனி நடிக்க மாட்டேன், நான் சேவை செய்ய வர்றேன்னு சொல்லி அத்தனை இளைஞர்களையும் அரசியல் பக்கம் இழுத்து கொண்டு வந்த ஒரு மாபெரும் தலைவன் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தலைவருக்கு முன்னாடி திவ்யா நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடிய உதயநிதியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த கட்சி தலைவர்கள் அவர்களுடைய மகன்கள் கூட கம்பேர் பண்ணால் அதற்கு சற்று கூட ஒரு பர்சன்டேஜ் கூட ஈடாக முடியாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் சுயம்பு, மற்றவங்களாம் சுயம்பு கிடையாது. மற்றவங்களாம் வாழையடி வாழையாக அவங்க அப்பா அவங்க தாத்தா கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் வந்து சேர்ந்து அதுக்கப்புறமா அந்த கட்சியோடைய பொறுப்பில் வந்து இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் ஜாலியாக சொகுசாக உட்காந்துக்கிட்டு மக்களை வந்து ஏமாற்றி கொண்டிருக்கும் ஒரு கட்சி நிர்வாகிகளாக தான் இருக்காங்களே, நல்ல தலைவன் யாரும் கிடையாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ என் நண்பன் மிஸ் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இளைஞர்களை மடைமாற்றும் வேலையை செய்கிறதுக்கு தான் இன்றைக்கி பல நடிகர்களை களம் இறக்கி தளபதியை தாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பேசுவோம். ஸோ another video, love you all, take care, bye.